டெல்லி மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியில் அசுதோஷ் சர்மாவோட அபாரமான ஆட்டம் அப்படிங்கிறது டெல்லிக்கு வெற்றியை தேடி தந்தது. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரசிகர்கள் சிலாகித்து பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா மற்றும் அந்த அணியோட கேப்டனான ரிஷப் பண்ட் இடையிலான அந்த உரையாடல் தான் இப்போ இணையத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு கேப்டன் அப்புறம் டீமோட ஓனர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சிலருக்கு தோணலாம். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி அதாவது கடந்த சீசனில் பார்த்தோம்னா எல்எஸ்ஜி அணியோட ஓனரான சஞ்சீவ் கோயங்கா கிரவுண்ட்லேயே வச்சு அப்போ அந்த அணியோட கேப்டனாக இருந்த கேஎல் ராகுலை திட்டுற மாதிரியான உடல் பாவனைகளோட பேசின விஷயம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டது. அதுவும் இப்போ எல்எஸ்ஜி அணியை விட்டு கேஎல் ராகுல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமே அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவமாக தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அதற்கு எந்த வகையிலையுமே குறைவில்லாத மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த முதல் போட்டியிலேயே நடந்திருக்கு. இது ஏன் அவ்வளோ முக்கியத்துவமாக கொடுத்து நம்ம பார்க்கணும்னா, இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரர்கள் பட்டியலில் ரிஷப் பண்ட் தான் முதல் இடத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவரை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தங்களோட டீமுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி அவரை அணிக்கு கொண்டு வரும்போதே கிட்டத்தட்ட வெற்றி எங்கள் பக்கம் வந்துருச்சு அப்படின்லாம் சஞ்சீவ் கோயங்கா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னதுன்னா, வெற்றியை தேடித்தரக்கூடிய கேப்டன் எங்கள் பக்கம் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இது கேஎல் ராகுல் மீதான தாக்குதல் அப்படின்னு தான் நிறைய பேர் குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அப்படி வெற்றிக்கான கேப்டனாக இருப்பாருன்னு கூப்பிட்டு வந்த ஒருத்தர் அந்த முதல் போட்டியில் எடுத்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 பந்துகளை ஃபேஸ் பண்ணி டக் அவுட் ஆகி வெளியே போனார். இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த அணியோட விக்கெட் கீப்பரும் அவர் தான். கேப்டன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற 2 ரோலையுமே ரிஷப் பண்ட் சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பவுலரை ரொட்டேட் பண்ணுறதுல ரிஷப் பண்ட் ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சாரு அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதுக்கு மிகச்சரியான உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, கடைசி அந்த 2 ஓவர்கள் ரொம்பவே முக்கியமான ஓவர். கிட்டத்தட்ட 20 ரன்களுக்கு மேலே வெற்றிக்கு தேவைப்படுது எதிரணிக்கு. அவங்க வசம் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட்டுகள் மட்டும்தான். அதுலேயும் பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா மட்டும்தான் பேட்டராக இருக்காரு. மற்ற 2 பேருமே பவுலர்ஸ் தான் இருக்காங்க எஞ்சி இருக்கிறது. அப்படிங்கிற சூழலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்பில் தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருந்திருக்கணும். ஆனால் அவங்க களமிறக்கான பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத 2 பந்து வீச்சாளர்களை தான் அந்த கடைசி 2 ஓவரை போட வச்சாங்க. இதில் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடைசி ஓவரை போட்ட சபாஷ் அகமத். அவரை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ க்ரூஷியலான லாஸ்ட் ஓவரை அவரை ஏன் போட வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதில் சிலருக்கு தோணலாம், ஓகே அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அதனால தான் அவரை போட வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கையிலேயே இருந்திருக்கு. ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் அவர் மொத்தமே 2 ஓவர் மட்டும்தான் போட்டிருந்தாரு. அதுவுமே பார்த்தோம்னா 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. அப்படி அவர் எடுத்த விக்கெட்டுகள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, அந்த அணிக்கு ஆணிவேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் ஜேக் ஃப்ரெசர் மெகல்கர். இவர் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வீரர். பயிற்சி போட்டியிலேயே சதம் விளாசினாரு. அதனால இவரோட விக்கெட்டை எடுத்தது ஷர்துல் தாக்கூர் அப்படிங்கிறதா அந்த போட்டியோட மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தது. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் போரல். இவருமே ரொம்ப ஃபாஸ்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரை விக்கெட்டையும் இவர் எடுத்திருக்காரு. அப்போ அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் யூஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வி தான் ரசிகர்கள் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு கான்வர்சேஷன் தான் அணியோட உரிமையாளருக்கும் அணியோட கேப்டனான ரிஷப் பண்ட்டுக்கும் இடையில நடந்ததாக சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலுமே பொது வெளியில் வச்சு இந்த மாதிரி பேசுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது.